ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் இந்த மாதிரி யூடியூப்பில் இதை க்ளீன் பண்ணுறது எப்படி, அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்து, நம்ம வீட்லேயும் டேப்பெல்லாம் துரும்பிடிச்சி கிடக்குது, நம்ம வீட்லேயும் பாத்ரூம் டப்பெல்லாம் உப்பு காய்ச்சி கிடக்குது, அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு பார்த்து பண்ண ஒரு சம்பவம் தான். என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி லெமன் சோடாலாம் போட்டு ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் தான் இப்படி பண்ணாங்க பார்த்தா 2, 3 சிஸ்டரும் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதை தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் பண்ண ஒர்க் ஆகிடும், க்ளீன் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணேங்க. பட் ஆனால் ரிசல்ட்டு எண்டில் பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கிறாங்களா, இல்லை வீடியோ போடுறதுக்காக வீடை க்ளீன் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுச்சு. உண்மையிலே க்ளீனாக இருக்கிற வீட்டை சும்மா மேலே தடவி அந்த மாதிரி காட்டுறாங்களா, இல்லை இதுக்காக வேறு எதனா பர்பஸ்க்காக பண்ணுறாங்களான்றது டவுட் வந்துச்சு. நான் என்ன பர்பஸ்க்காக மோஸ்ட்லி வீடியோ பண்ணுவேன்னா, நானும் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதை எடுத்து வீடியோ போட்டால் யாருக்குனா யூஸ் ஆகும், இது ட்ரை பண்ணி பார்த்தோன்றதுக்காக போடலாம் அப்படின்னு தான் நான் பண்ணுவேன். அவங்க எந்த நோக்கத்தில் போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆனால் இந்த மாதிரி பொங்கி வந்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ சூப்பராக பொங்கி வருது, அப்போ கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும், லெமனையும் சோடாவையும் போட்டால் புஷ்ஷுன்னு பொங்கி வரதான் செய்யும் போல். நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அதை போட்டு பொங்கி வந்தோன்னே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டோம். உண்மையிலே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக க்ளீன் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் எண்டில் தான் எனக்கு பெரிய ஆப்பே இருந்துச்சு. க்ளீன் ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் க்ளீன் ஆச்சுன்ற மாதிரியும் சொல்லலாம். அந்த உப்பு கரெல்லாம் அந்தளவுக்கு போகலை, துரும்பிடிச்சதெல்லாம் அந்தளவுக்கு போகலை. ஆனால் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். கிச்சனில் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. வீடியோ எடுக்கிற நேரத்தில் தான் அப்படி இருக்குமா, இல்லை மற்ற டைமில் அப்படி இருக்குமான்னு தெரில. ஆனால் நம்ம கிச்சனில் வீடியோ எடுக்க போகிற நேரத்தில் மட்டும்தான் க்ளீனாக இருக்கும். மற்ற டைமில் நார்மல் கிச்சன் எல்லார் வீட்டிலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு நாள் நான் தனியாக உங்களுக்கு வேணும்னா வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மற்ற டைமில் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே எல்லாமே இறஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கும். கீழேலாம் செதறி கிடக்கும். பாத்திரங்கள்லாம் அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் வீடியோ எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக ஆகிடும் நம்மளோட வீடு. இந்த மாதிரி இப்போ இந்த ஐடியாவை பார்த்து பண்ணேன். ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு தேய்க்க சொன்னாங்க, என்னென்னமோ தேய்ச்சேன். ஆனால் கை தான் தேஞ்சு போச்சு. ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லைனா பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தால் அது எப்படி பண்ணணுன்றதையாச்சும் சொல்லுங்கள். ஏன்னா அதில் சொன்னபடி தான் நானும் பண்ணேன், எல்லாமே போட்டேன். ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம போய் டப்பையாச்சும் கழுவுவோம், டப்பில் இருக்க உப்பு கரையாச்சும் போக்க வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாத்ரூம் டப் எடுத்துன்னு போய் கழுவலான்னு போனால் அதில் ஏற்கனவே ஊர்பட்ட அழுக்கு இருந்தது. அதில் உப்பு கரை காற்று போய் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கலரே, பக்கெட்டோட ஒயிட் கலரே சேஞ்ச் ஆகிருந்தது. நானும் அதில் எவ்வளவோ சோடா மாவெல்லாம் போட்டு லெமன்லாம் போட்டேன். சில நேரம் சரி ஆர்பிக்காச்சும் ஊற்றி பார்ப்போம், அங்கே ஒர்க் அவுட் ஆகலை, இதில் எக்ஸ்ட்ரா ஆர்பிக் நம்மளே ஆட் பண்ணுவோன்னு நம்ம மூளை சொல்லி அதையும் நம்ம ஆட் பண்ணோம். இதில் ஆட் பண்ணியும் நம்மளுக்கு ரிசல்ட் எண்டில் ஒன்றுமே கிடைக்கல. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.